So hi hello guys, welcome to my channel. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா NCERT 7th standard English பூர்வி bookல ஒரு first story The Day the River Spokeன்றது. So நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் அப்படியே வாசிச்சு உங்களுக்கு explanation சொல்றேன் இந்த ஸ்டோரியை. So கவனிங்க. A big bright tear splashed down her nose. And another, a kingfisher, swept down, its wings an arrow of blue in the sunlight, and a green lizard slithered down to the river's edge to bask in the sun. So first என்னன்னா big bright tears splashed down in newsனா அழுகுறா. அங்க யாரோ இருக்காங்க, அவங்க அழுகுறாங்க. ஹர்னா அவ அழுகுறா. அப்புறம் பக்கத்துல ஒரு கிங்ஃபிஷர்னா ஒன்றும் இல்லை, பேர்டு வந்து பறந்து அதோட விங்ஸ் அண்ட் ஏர் ஆஃப் ப்ளூ, அதோட விங்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு சன்லைட்டை. அண்ட் அ கிரீன் லிசர்ட் ஸ்லிதர்ட் டவுன் டு த ரிவர்ஸ் எட்ஜ் டு பாஸ்க் இன் த சன்னா. ஒரு பச்சை கலர் பள்ளி வந்து ரிவரோட பெட் அந்த எட்ஜில் வந்து வெயில வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்றாங்க. டியர் டியர் said a sleepy murmuring voice. டியர் டியர்னு ஒரு தூக்கத்துல இருக்க மெதுவா ஒரு வாய்ஸ் கேக்குது. வாட்ஸ் த மேட்டர் ஜான்வி? வாட்ஸ் த மேட்டர்னு அந்த வாய்ஸ் கேக்குது. ஓகேவா? ஜான்வி, அந்த பொண்ணு அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க பொண்ணு பேரு ஜான்வி. Janvi was startled because she was sure she had been quite alone. It couldn't have been the lizard, and the kingfisher was up in the thickest of bamboo eating the fish it had caught. உடனே அவளுக்கு பதறுது, நம்ம தனியா தானே இருந்தோம், இங்க இருக்க பள்ளி லிசரும் பேசியிருக்க முடியாது, மேல இருக்க பேர்டும் பேச முடியாது, ஏன்னா அது உள்ள அடர்ந்ததுக்குள்ள ஃபிஷ்ஷ சாப்பிட்டு இருக்கு. It couldn't be the parrots because parrots shrieked, and this was such a sleepy voice. Parrots ஆவும் இது இருக்க முடியாது, ஏன்னா parrots என்ன பண்ணுவாங்க, பேச மாட்டாங்கல்ல. இது வந்து ஆனா ஒரு தூக்கத்துல ஒரு வாய்ஸ் நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு யோசிக்கிறோம். She looked around her. There wasn't a soul in sight. சுத்தி முத்தி பாக்குறா, ஆனா கண்ணுக்கு வெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே தெரியல. She was rather scared and wanted to run away. அவளுக்கு உடனே பயம் வருது, உடனே ஓடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் மட்டும்தான் இருக்கா, அங்க ஒரு சவுண்ட் கேக்குது, சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. உடனே யாருக்குனாலுமே பயம் வரும்ல, அதனால அவளுக்கும் பயம் வந்து ஓடணும்னு நினைக்கிறான். You shouldn't cry, you know, the voice went on, and you really shouldn't be scared when you have been coming here to see me every day. Well, almost every day. The voice உடனே என்ன சொல்லுதுன்னா, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கு, நிறுத்தல. நீ அழக்கூடாது, நீ வந்து பயப்படவும் கூடாது, ஏன்னா நீ டெய்லி இந்த ரிவர் சைடுல வந்து இங்க இருந்து உட்கார்ற, கரெக்டா? டெய்லின்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்குது. She was puzzled. It was such a voice, like the river. It couldn't be the river. Well, tell me all about it, said the river. உடனே அவளுக்கு ஒரு நிமிஷம் பதறுது. இட் வாஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ், அது ரிவரோட வாய்ஸ் மாதிரி. இட் couldn't be the river அப்படின்னு ரிவர் எப்படி பேசும் சில, கரெக்டா? அதனால அவளும் அப்படிதான் நினைக்கிறேன். Well, tell me about it. ரிவர் சொல்லுது, ஏன் நீ சோகமா இருக்க அப்படின்னு ரிவர் அவ கிட்ட கேக்குது. For it was the river. ஓகேவா? இப்ப அவள் கன்ஃபார்ம் ஆகுது, வேற யாரும் பேசல, நம்ம கிட்ட ரிவர் தான் பேசுது அப்படின்ட்டு. I've got to hurry to reach the sea, you know. They won't let me go to school, said Janvi. இந்த ரிவர் இந்த மாதிரி சொன்னோடனே, எல்லாத்தையும் பத்தி சொல்லுன்னு சொன்னோடனே அது இன்னொன்னு சொல்லுது, நான் போய் கடலை ரீச் பண்ணும், எனக்கு நிறைய டைம் இல்லை, ஸோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லுது. உடனே ஜானவி என்ன சொல்றான்னா, they won't let me go to school, என்னை ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். I asked my mother, why can't I go to school like Ethan and Meena? அவங்க அம்மா கிட்ட கேட்டாலுமே, ஏன் நான் ஸ்கூலுக்கு எட்டான் அண்ட் மீனா மாதிரி போக கூடாதுன்னு கேட்டாலுமே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, and mother had replied, you are too small baby, maybe later. நீ ரொம்ப இன்னும் குட்டி பிள்ளையா இருக்க, அப்புறமா போ அப்படின்றாங்க. But when she was 5, little Ramu was born, and mother still said, maybe next year, Janvi.
mind your little brother while I go to the fields. ஆனா அவளுக்கு 5 வயசு ஆன பிறகு ராமுன்ற இன்னொரு குட்டி பையனும் பிறக்குறான். அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, அடுத்த வருஷம் நீ போய்க்கலாம், இப்ப நீ எனக்காக உன்னோட தம்பியை பார்த்துக்கோ, நான் போய் வேலை செஞ்சு வரேன்ட்டு போறாங்க. Now she was nearly 10 and minding little அப்பு. இப்ப அடுத்து அவளுக்கு 10 வயசு ஆகுது. அடுத்து ஒரு குழந்தை பிறந்து அது பேரு அப்பு. அந்த குழந்தைய அவ பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவ கூட 4 பேர், 2 பேரும் 4 பேர் இருக்காங்க. இவளுக்கு 2 தம்பி இருக்காங்க. அது யாரு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ராமு, அடுத்து அப்பு. who was the smallest, அவன் தான் இருக்கிறதுலே குட்டி. they don't want me, they only அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசுறான். I am scared to go to school and I'm so old now. They'll never let me go அப்படின்னு சொல்றான். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்கு. ஆனா இப்ப நான் ரொம்ப வயசாவும் ஆயிடுச்சு. 10 வயசாயும் ஒரு பொண்ணு ஸ்கூல் போகாம இருக்கா. இதுக்கு மேல என்ன போகவும் விட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி பேசலாம். பட் ஐ வாண்ட் டு கோ. ஆனா எனக்கு போகணும் ஆசையா இருக்கு. I want to learn to read like Etten and Meena. அவளுக்கும் படிக்க கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. யார் மாதிரி? எட்டன் அண்ட் மீனா மாதிரி. இவங்க 2 பேர் யாருன்னு சொல்லல. ஸோ இந்த அடுத்து சொல்றாங்க பாத்தீங்களா. ஜான்வி called her brother Etten. Etten means elder brother. ஸோ எட்டன் வந்து ஜான்வியோட பிரதர். ஆனா அவன் பேர் எட்டன் இல்ல, எல்டர் பிரதரா எட்டன்னு சொல்லுவாங்க. அண்ணான்னு சொல்ற மாதிரி எட்டன்னு சொல்றாங்க. But his real name was Gopi. அவங்க அண்ணாவோட பேரு கோபி. I want to know why spiders are yellow in yellow flowers, why bamboo trees rustle, why the moon always comes from behind the hills, never the other way, why the baby fish in the field water become frogs, why அப்படின்னு அவளா சொல்றான். அவளுக்கு நிறைய கத்துக்கணும் ஆசையா இருக்கு. ஏன் ஸ்பைடர்ஸ் எல்லோவா இருக்கு எல்லோ ஃப்ளவர்ஸ்ல, ஏன் பேம்பூ ட்ரீஸ் நகருது, ஏன் மூன் எப்பயுமே ஹில்ஸுக்கு பின்னாடில இருந்தா வருது, ஏன் ஹில்ஸ் மூன் பின்னாடி இருந்து வரல, ஏன் குட்டி 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 ஃபிஷ் எல்லாம் வந்து வாட்டர்ல இருந்து ஃப்ராகா மாறுது. இப்படிலாம் நிறைய அவளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆசையா இருக்கு கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸ்டாப் அப்படின்னு ரிவர் சொல்லுது உடனே. You make me breathless. So many whys அப்படின்னு சொல்லி, எனக்கு மூச்சு விடாத அளவுக்கு நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாய் கேட்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லியிருந்தேன், எனக்கு இது கத்துக்கணும் அது கத்துக்கணும், இது ஏன் பண்ணுது அது ஏன் பண்ணுதுன்னு சொன்னதுக்கு ரிவர் உடனே இது சொல்லு. I can tell you where the moon goes. நான் உனக்கு சொல்றேன் ஏன் மூன் எங்க மூன் போகுது அப்படின்னு சொல்லுது உடனே. ரிவர் said conspiratorially. ஆக்சுவலா இந்த கான்ஸ்பிரேட்டோரிலிக்கு மீனிங் என்னன்னா சீக்ரெட்லின்னு அர்த்தம். ஓகேவா? It goes down towards the sea. அது வந்து மூன் ஹில்ஸ் பின்னாடில இருந்து வந்து சீ பக்கத்துல போகுது அப்படின்னு யார் சொல்றா? ரிவர் சொல்றா. I've seen it, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. It always takes the same way over the mountains and down to the sea like me அப்படின்னு சொல்லுது. இது எப்பயுமே ஒரே வழியா தான் மூன் போகும், மவுண்டன்ல இருந்து கிளம்பி போய் சீ வழியா போகும் அப்படின்னு ரிவர் சொல்லுது. என்ன மாதிரி நானும் மவுண்டன்ல இருந்து தான் வரேன், சீ கிட்ட தான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லுது. Even little Ramu goes to school. ராமு கூட ஸ்கூலுக்கு போயிட்டான், ஆனா நான் அவனை பார்த்துக்கிட்டேன், நான் இன்னும் போல அப்படின்னு சொல்றான். said Janvi. Pity, the school isn't by the sea, said the river. ஐயோ கஷ்டமா இருக்கே, ஸ்கூல் வந்து சீ பக்கத்துல இல்லன்னு ரிவர் சொல்லுது. Then I could take you along, you know, but I suppose I couldn't really. You'd get your feet wet அப்படின்னு காமெடி பண்ணல. ஆக்சுவலா என்ன சொல்லுது, நான் ரிவர் ஸ்கூல் மட்டும் கடல் பக்கத்துல இருந்தா நானே உனக்கு கூட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஆனா கூட்டு போக முடியாதே, ஏன்னா உன்னோட கால் தான் நனைஞ்சிருமே அப்படின்னு சொல்லுது. And that would never do, I'm afraid. There's only one thing you can do. ஆனா உனக்கு கால் நனைஞ்சிரும்ல, சோ அது சரிப்பட்டு வராது. ஆனா இப்போ உன்னால ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுது. Can I do something அப்படின்னு ஜான்வி உடனே கொஸ்டின் பண்ண. என்னால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். Well, it's up to you, said the river. அது உன்னை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு ரிவர் சொல்லு. Seems to me little girls can do as much as little boys.
குட்டி பொண்ணுங்கனால குட்டி பசங்க மாதிரியே நிறைய பண்ண முடியும்னு இந்த ரிவர் சொல்லுது. They can swim fast as boys. You can just slip along one morning and sit there in the school and listen to what's going on, and maybe the teacher will let you stay அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ரிவர் என்ன பண்ணுது, ஒரு ஐடியா கொடுக்குது. இப்ப இருக்க எல்லா பொண்ணுங்களும் பசங்களை மாதிரி எல்லாமே பண்றாங்க, ஸ்விம்மிங் கூட ஃபாஸ்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மார்னிங் திடீர்னு போய் எந்திரிச்சு ஸ்கூல்ல எல்லாருக்கும் நடுவில் உட்காந்துரு, அவங்க சொல்றத கவனி, டீச்சரோடனே உட்கார விட்டுருவாங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குது. ஐ குடன்ட் எஸ் ஜான்வி. உடனே இதை கேட்டோன்னா அவளுக்கு பதறிப்பேன். ஐயோ நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு ஜான்வி சொல்றான். ஐ குடன்ட், they'd scare me, they'd chase me out அப்படின்னு சொல்றான். ஐயோ நான் அதெல்லாம் பண்ணா என்னைய பயமுறுத்தி துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு அவன் ஜான்வி சொல்றான். உடனே the river laughed. உடனே அந்த ரிவர் சிரிக்குது. You scared, the river said. நீயா, உனக்கெல்லாம் பயம் இருக்கா அப்படின்னு ரிவர் சொல்லிட்டு, when you're not afraid of the green lizard or of the snake in the bamboo clump அப்படின்னு சொல்லு. நீயா பயப்படுவ, நீதான் அங்க இருக்க பச்சை பள்ளிக்கும் இல்ல பாம்புக்கு கூட பயப்படாத ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஜான்விக்கு உடனே இதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணிருக்கானா அப்படின்னு இருக்கு. or the big trains rattling past the bridge. Trains are noisy. I prefer ships, said the river. நீ இதுக்கெல்லாம் பயப்படாத ஒரு ஆளு, அதுக்கு போய் பயப்படுறியா அப்படின்னு ரிவர் ஜான்வி பத்தி கேக்குது. ஜான்வி never knew the snake lived in the bamboo clump. ஆனா ஜான்விக்கு ஸ்னேக் பேம்பு கிளம்ப்ல இருக்குதுன்னு தெரியாதனால தான் அவ பயப்படாம இருந்தா. What are ships? she asked. Big boat, said the river. இதெல்லாம் சொல்லிட்டு ரிவர் என்ன சொல்லுது, பக்கத்துல ட்ரெயின் பிரிட்ஜ் மேல போகும்போது கூட நீ பயப்பட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு ட்ரெயின்ஸ் பிடிக்காது, எனக்கு ஷிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு ரிவர் சொல்லுது. ஜான்விக்கு ஷிப்ஸ்னா என்னன்னு தெரியாது. உடனே அவ கேக்குற, வாட் ஆர் ஷிப்ஸ் அப்படின்ட்டு. பிக் போட்ஸ், said the river. பெரிய கப்பல் அப்படின்னு ரிவர் சொல்லுது. so big that they can take hundreds of people and they sail along the sea with lights that shine all night. அவங்க நிறைய பேரோட கடல்ல போகிற ஒரு இது அப்படின்னு ரிவர் சொல்லுது. ஜான்வி held a breath. will they come here அப்படின்ட்டு கேக்குறா. உடனே அவளுக்கு கியூரியஸா ஆகுது. உடனே will they come here ன்னு ஷிப்ல இருக்க மக்கள் பத்தி கேக்குறா. she asked. I'm afraid not, said the river. too large, Chandu's catamaran is good enough for me. so catamaranனா ஒண்ணும் இல்ல, அந்த wood எல்லாம் வச்சு இப்படி பண்ணிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, இந்த இப்படின்னு படங்கள்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, அததான் catamaran, அதாவது கட்டு மரத்தால பண்ணது. too large, Chandu's catamaran is good enough for me அப்படின்னு சொல்ற. சந்துன்னு ஒருத்தனோட இந்த மாதிரி பண்றதே எனக்கு போதும், ஷிப்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். சந்து can take you to see a ship someday அப்படின்னு சொல்ற. சந்துவோடைய எப்பயாவது ஷிப்பை பாக்குறதுக்கு கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. they'd never let me அப்படின்னு ஜான்வி சொல்ற. இதெல்லாம் ரிவர் சொல்றப்ப ஜான்வி மறுபடியும் என்ன சொல்றா, அவங்க என்ன வீட்டுல எல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ற. அப்புறம் ரிவர் என்ன சொல்றது, ட்ரை கோயிங் டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட், செட் தி ரிவர். நீ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போ. ரிமெம்பர் இட்ஸ் அப் டு யூ. உன்னை பொறுத்துதான் இருக்கு, நீ தான் முடிவு பண்ணு நீ ஸ்கூல் போகணுமா வேணாமா அப்படின்னு ரிவர் சொல்லுது. ஜான்வி கேதர்ட் கரேஜ். ஜான்வி உடனே இதெல்லாம் கேட்டு அவளுக்கு கரேஜ் அடுத்த நாள், the next day she reached the school panting and out of breath and stood by the door listening while the teacher read out the lesson. It was a story about a prince called Ashoka who became a great king. Little Appu had fallen asleep on her shoulder. She crept nearer and nearer till she was in the back row, squatting with the others on the earthen floor. Little Appu made no noise and she listened. அப்போ உடனே அவளுக்கு தைரியம் வந்தோடனே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் டோர் பக்கத்து நின்று அந்த டீச்சர் படிக்கிறத கேட்குறேன். டீச்சர் யாரை பத்தி ஒரு கதை சொல்றாங்கன்னா, அசோகான்ற ஒரு கிங் பிரின்ஸ் பத்தி சொல்றாங்க. அவர் வருங்காலத்துல ஒரு கிங் ஆகுறாரு. லிட்டில் அப்போ அவனோட தம்பி அவ பாத்துக்கிறாள். அப்போ அவன் தோல்லையே சாஞ்சு தூங்கிட்டான். ஆனா அவளுக்கு கியூரியஸ் ஆகி மெதுவா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்க இடத்துலயே போய் உட்கார்ந்து அவ கவனிக்கிறான். Where did you spring from, little girl? asked the teacher. And what is your name? You're new in my class அப்படின்னு உடனே அதை பார்த்து டீச்சர் நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டுட்டு, உன் பேர் என்ன, நீ புதுசா இருக்கியே அப்படின்னு ஜான்வியை பார்த்து அந்த டீச்சர் கேக்குறாங்க. She's Gopi's sister. Gopi is in the next class, said one of the boys. It's Janvi,
said another. So your Gopi's little sister. Nice lad, Gopi. If you really want to come to my school, Janvi, the teacher had said, we'll talk to your father about it. Don't you worry. We'll find a way அப்படின்னு சொல்றான். உடனே இது கேட்டவன பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஒரு பையன் என்ன சொன்னான்னா, அவ யாரும் இல்ல, கோபியோட தங்கச்சி தான். கோபி வந்து அடுத்த கிளாஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஜான்வின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அவன் பேர் ஜான்வின்னு. உடனே இதை கேட்டவன வந்து, கோபியோட தங்கச்சியா நீ? உனக்கு ஸ்கூலுக்கு உண்மையிலே வரணும்னா நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன், நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். அந்த டீச்சர் ரொம்ப நல்ல மனசவங்க சொல்றாங்க. Janvi saw the teacher walking up to the steps to the gate the next evening when she was lighting the lamp. அடுத்த நாளும் அவங்க டீச்சரை பார்க்கறா. She could see her father scratching his cheek the way he did when he was worried, and the teacher was nodding and saying something she couldn't make out. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வந்து பேசுறப்ப அவங்க அப்பா கிட்ட அவங்க அந்த டீச்சர் ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. And mother said, little Janvi, I shall miss you when you go to school. Girls should learn as much as they want. When I was your age, I wanted to go to school, but your grandmother said no. But now I am glad the teacher came to talk to your father. அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அங்க அது நடந்துகிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா ஜான்வி கிட்ட சொல்றாங்க, நீ ஸ்கூல் போயிட்டேன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா கேர்ள்ஸ் எப்பயுமே படிக்கணும், எவ்வளவு நிறைய படிக்கிறாங்களோ நல்லது. நான் உன் வயசுல இருக்கப்போ உங்க பாட்டி கிட்ட கேட்டப்ப என்னை விடல, ஆனா இப்ப நான் சந்தோஷப்படுறேன் டீச்சர் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு அப்படின்றான். And Janvi said, Mother, when I grow up, I'll be a teacher and I'll go from house to house in our village and ask all the little girls to come to my school and I'll teach them all that I'm going to learn அப்படின்றா. உடனே ஜான்வி அவங்க அம்மா பார்த்து, நான் பெரிய பிள்ளையானதும் நான் டீச்சராகி நம்ம வில்லேஜ்ல இருக்க எல்லா வீட்டுல இருக்க குட்டி பொண்ணுங்களையும் நம்ம ஸ்கூலுக்கு வர வச்சு நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றான். And she went down the path between the fields the next morning. அடுத்த நாளும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிவரை பார்க்க போறான். ஏன்னா ரிவர் தானே இவ்வளவு ஐடியாவும் அது கொடுத்துச்சு. உடனே ரிவர் கிட்ட போய், I did it, she told the river. I was scared, but I did it. And they are letting me go. I'm going to learn to write my name and do sums and find out why our little fishes in the rice field turn into frogs. அப்படின்னு சொல்றான். நான் உடனே ஸ்கூலுக்கு போறேன். நான் பயந்தேன், ஆனா இப்ப போய் கேட்டனால என்னை வீட்டுல விடுறாங்க. நான் போய் என் நேம் எழுத கத்துக்க போறேன், சம்ஸ் பண்ண கத்துக்க போறேன். அப்புறம் எங்களோட ஃபீல்ட்ல இருக்க குட்டி குட்டி மீன்கள் எப்படி தவளையா மாறுதுன்னு கத்துக்க போறேன் அப்படின்றான். She heard the river sleepy chuckle. உடனே ரிவர் வந்து தூங்கிக்கிட்டே, ஃபர்ஸ்ட் வந்து தூக்க மயக்கத்துல பேசுற மாதிரி தான் வாய்ஸை டிஸ்கிரைப் பண்றாங்க. கரெக்டா தூங்கிக்கிட்டே வந்து சிரிக்குது. Come again little girl and I'll tell you all about the ships that sail the sea அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன சொல்றது அந்த ரிவர், இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரப்ப நான் உங்ககிட்ட ஷிப்ஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்குது. ஸோ அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.